வணக்கம் இடமலம் நேர்களே. பெரியார் சர்ச்சை ஓய்ந்த பாடில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போயிட்டு சீமான் அவர்கள் பெரியாரை குறித்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னா, மறைந்த தலைவர்கள், மூத்த தலைவர்கள், கொள்கையின் தலைவர்களை குறித்து இப்படி யார் தவறாக பேசினாலும் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருந்தார். நேற்று டிடிவி தினகரன் சகோதரர் சீமான் இப்படிலாம் பேசுகிறது ரொம்ப தப்பு, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பத்திரிகையாளர்கள் சீமான் அவர்கள்கிட்ட பெரியாரை குறித்து கேட்டப்போ, ஏன் அதிமுகவில் இருக்கவங்களே பெரியாரை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, அப்புறம் எப்படி ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை, சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு. அந்த ஒரு சந்தேகம் பல கேள்விகளை எழுப்புகிறது. அதை குறித்து தான் கிஷோர் கிசாமல்கிட்ட கேள்வியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம். வணக்கம். நியாயமான கேள்வியை தான் கேட்டிருக்காருன்னு தோணுது. நியாயமான கேள்வி தானா அது? கேள்வி கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. சரிங்க. என்ன பிரச்சனைனா, அரசியல் தலைவர்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கு பதில்கள் கொண்டு இருந்தன. விளக்கங்கள் வரும், கருத்துக்கள் வரும், கருத்து பரிமாற்றங்கள் வரும். இப்பொழுதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை தான் ரொம்ப அவலமான ஒரு நிலையை. நீங்கள் சீமான் அவர்கள் குறித்து சொல்கிறீங்களா? சீமான் கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ அதிமுகவை பார்த்து அவர் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஈவேராவை கொண்டாடக்கூடிய நீ எப்படி செல்வி ஜெயலலிதாவை நீ ஏற்றுக்கிற கரெக்டு தானே அப்படின்னு. ஏன்னா செல்வி ஜெயலலிதா ஒரு பிராமணர் இல்லை, பிராமணர் அப்படிங்கிறது இல்லை, அதைத்தான் மீன் பண்ணி சொல்கிறார். நீ ஈவேராவை ஏற்றுக்கிற அப்படின்னா, கொண்டாடுற அப்படின்னா, நீ எப்படி செல்வி ஜெயலலிதாவை ஏற்றுக்கிற? ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சீமான் அவர்களுக்கு இதற்கு சரியான விளக்கத்தையும் பதிலையும் கொடுக்கணும். என்னன்னா, நீங்கள் ஈவேராவிடமும் பிரிந்து வந்த உடனேயே, அதாவது திரு அண்ணாதுரை அவர்கள் ஈவேராவிடமிருந்து பிரிந்து வருகிறார் 49. பிரிந்து வரும்பொழுது 2 விஷயங்களில் அவர் முக்கியமாக சொல்கிறார். ஒன்று என்ன, இது திராவிடர் கழகம் என்று நாங்கள் அங்கிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் இது திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைப்போம். அப்போ இடம் சார்ந்ததாக கொண்டு போயிடுவோம். ஓகே. அப்போ இடம் சார்ந்த அடையாளம்ங்கிற பொழுது இங்கே அனைவருக்குமான இடமாகத்தான் அது பார்க்கப்படும். இது திராவிட பூமி, ஆனால் அனைவருக்குமான பூமி அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அதாவது ஆரியர்கள், இன்னும் மற்றவர்கள், இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பூமியாகத்தான் இது இருக்க வேண்டும். அதற்கான இயக்கமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் என்று அண்ணாதுரை அவர்கள் பதிவு செய்கிறார். சரியா? இது செய்ததுக்கப்புறம் அண்ணாதுரை அவர்கள் அடுத்த கட்டம் போகிறார். அவர் திரு நெடுஞ்செழியனை வைத்து, நாவலர் நெடுஞ்செழியனை வைத்து, இத்தனைக்கும் அவர் தம்பி வா தலைமையை இருக்கவான்னு முதல் மாநாட்டிலே சொல்கிறார். நீ தலைமையை இருக்கவா, அடுத்த தலைமுறையாக நீ வா அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அப்படி அவர் நம்பிய நாவலர் நெடுஞ்செழியனை வைத்து எழுத வைக்கிறார். என்ன எழுத வைக்கிறார்? பிராமணர்கள் இந்த இயக்கத்தில் சேருங்கள் என்று அவர் எழுத வைக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இவர் பேர் என்ன, நாத்திகம் ராமசாமி அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப தீவிர ஈவேரா பக்தரனால் திமுகவிலிருந்து இணைத்து கொண்டார். அவர் வெளியேறுகிறார். வெளியேற்றப்படுகிறார். அவர் வெளியேறல, அவர் கேள்வி கேட்குறார், எப்படி நீங்கள் பிராமணர்களை சேர்த்துப்பீங்க அப்படின்ட்டு. அவர் வெளியேற்றப்படுகிறார். இங்கே தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். சட்டமன்றத்தில் அண்ணாதுரை அவர்கள் பதிவு செய்கிறார். இதெல்லாம் சீமானுக்கான பதிலாக நான் முன்வைக்கிறேன். சரி, அது என்ன புத்தகம்? ஜெயலலிதாவை ஏன் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த புத்தகத்தை மட்டும் கொஞ்சம் என்ன புத்தகம் நீங்கள்? அது அவருடைய சட்டமன்ற உரைகள் இருக்கக்கூடிய புத்தகம். ஓகே. மாபெரும் தமிழ் கனவு அப்படின்ற இந்த புத்தகம். இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரையுடைய குறிப்புகள்லாம் இருக்குது, அவரை பற்றி கட்டுரைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் சட்டமன்றத்தில் பேசியது இருக்குது. சட்டமன்றத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? சட்டமன்றத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கும் திராவிடர் கழகத்திற்கும் உள்ள முறைகளில் வித்தியாசம் இருக்கிறது என்பதை பார்ப்பனர்களை நாங்கள் எந்த வகையில் நடத்துகிறோம், திராவிடர் கழகம் எந்த வகையில் நடத்துகிறது என்பதை கவனித்து பார்த்திருந்தால் நிதியமைச்சர் அவர்களுக்கே தெரிந்திருக்கும். நிதியமைச்சர் காங்கிரஸை சார்ந்தவர். அவர் கேள்விக்கு இவர் சொல்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்ப்பனர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். தீக்கால உங்களுக்கே தெரியும், திராவிடர் கழகத்தில் பார்ப்பனர்களுக்கு அனுமதி கிடையாது. சரியா? ஆனால் தெளிவாக இங்கே பதிவு பண்ணுறார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்ப்பனர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். பார்ப்பனர்களாலேயே தான், இதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டு, பார்ப்பனர்களாலேயே தான் பார்ப்பனியம் அழிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு கொஞ்சம் காலதாமதம் பிடிக்கும் என்றாலும் கூட இந்த வழிதான் உறுதியானது என எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
ரொம்ப சிறப்பான சிந்தனையாளரா இருந்திருக்காரு அதாவது அண்ணா அவர் என்ன அவர்கள். சொல்றாரு, பிராமணர்களை வைத்துத்தான் நாங்கள் பிராமணியம் அல்ல பார்ப்பனியம்னு சொல்லக்கூடியதை நாங்கள் ஒழிக்க முடியும். அதற்கு கொஞ்சம் காலதாமதம் பிடிக்கும். ஏன்னா அவர்கள் எங்களை நம்பி வருவது என்பது கடினம். ஆனால் அவர்கள் வருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற பொருள்பட தான் அவர் சொல்றார். இப்போ அப்படியே அதிமுகவுக்கு வருவோம். அதிமுக உருவாவதற்கு முன்னர் திமுகவில் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொருளாளராக நியமிக்கப்பட்டார். ம் சரி. அண்ணா அவர்களுடைய மறைவிற்கு பின்னர் பொருளாளராக அவர் நியமிக்கப்பட்ட பொழுது ஈவேரா என்ன சொல்றாரு, கலைஞர் எதிலேயோ காலை வைத்து விட்டார் அப்படின்னு சொல்றார். அதாவது எம்ஜிஆரை பொருளாளராக நியமித்ததுக்கு அப்படின்னு ஒரு மோசமான ஒரு பதம் அது அப்படின்னு அவர் சொல்றார். அதையும் அவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதனால தான் அவர் பொன்மனச்செம்மல்னு சொல்கிறோம். அவர் அந்த பெருந்தன்மையை கடந்து போகிறார். அடுத்து அதிமுக உருவான பொழுது அதிமுகவை ஈவேராவே ஏற்கலையே. சீமான் கேட்குறார், ஈவேராவை கொண்டாடும் நீங்கள் எப்படி செல்வி ஜெயலலிதாவை ஏற்கிறீர்கள்னு அப்படின்னு கேட்குறார் சீமான். நான் சொல்கிறேன், ஈவேரா அதிமுகவே ஏற்கலையே, ஈவேரா அண்ணாதுரையே ஏற்கலையே. காமராஜருக்கு போய் ஆதரவு கொடுக்குறாரு வரும். சரி. இவர் ஆதரவு கொடுக்கும் பொழுது காமராஜர் என்ன சொல்கிறாரு, இவர் ஏன் ஆதரவு கொடுக்குறாரு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு காமராஜர். இவர் ஏன் ஆதரவு கொடுக்குறாருன்னு நமக்கு தெரியாதா? இவருக்கு அண்ணாதுரையோட காண்டு, அந்த மேலே பாசம் இல்லை, அண்ணாதுரை மேலே காண்டு. ஏன்னா நம்மக்கிட்ட ஒர்க் பண்ண ஒருத்தர், நம்மக்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர் நமக்கே போட்டியாக நம்மோட உயர்ந்து நிற்கிறாப்புலையே அப்படின்றது தான். சரியா? இப்போது இதனால் ஈவேராவை நாம் புறந்தள்ள போகிறோமா என்றால் இல்லை. அதுதான் அண்ணாதுரை சொல்கிறார். அவர் திமுகவை ஆரம்பித்த பொழுதும் தலைவர் பதவி என்பது எப்பொழுதும் ஈவேரா அவர்களுக்கு காலியாக இருக்கும். என்றாவது ஒரு நாள் எங்களுடைய கொள்கைகளை, எங்களுடைய கோட்பாட்டுகளை, எங்களுடைய சித்தாந்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கையில் அது காலியாக இருக்கும் என்று சொன்னார். சரியா? அவர் வழியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த பொழுதும் இதே மாதிரி ஈவேரா கடுமையான விமர்சனங்களை வைத்தார். அப்பவும் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, ஐயா எங்களை வசைபாடினாலும் நாங்கள் ஐயாவை கொண்டாடுவோம். மரியாதை. அவர் எங்களை வசைபாடினாலும் நாங்கள் ஐயாவை கொண்டாடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஈவேரா இறப்பதற்கு, இது டாக்டர் ஹண்டே பதிவு பண்ணுறார் 2 நாட்களுக்கு முன்னர், ஈவேரா இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னர், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சரியாக ஒரு நாளுக்கு முன்னர் நினைக்கிறேன், அவங்க போய் சந்திக்கிறாங்க. யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஆர்எம்பி, நாவலர் நெடுஞ்செழியன், ஹண்டே, இவங்க எல்லாரும் போய் சந்திக்கிறாங்க. இவங்க சந்திக்கும் பொழுது ஈவேரா அவருடைய நண்பர், மறைந்த நண்பர் ராஜாஜி குறித்து, ஏன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி அதே தேதியில் 24 டிசம்பர் அவர் இறந்து போகிறார். ஸோ அதனால் அந்த தேதியை நினைவு கூர்ந்து கேட்குறாரு, இந்த தேதியெல்லாம் இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மரியாதையை வைத்திருந்தார்கள். அந்த மரியாதையை வைத்திருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக தலைவர் பதவி என்பது கிடையாது. அவருக்காகவே எப்படி அண்ணாதுரை அவர்கள் தலைவர் பதவியை ஈவேராவுக்காக வைத்திருந்தாரோ அதே போல் இங்கேயும் கிடையாது. ஈவேரா அண்ணாதுரையை கடைசி வரைக்கும் வசைபாடினார். அப்பொழுதும் அந்த தலைவர் பதவி என்பது அவருக்காக வைக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி தான் இங்கேயும், அதே வழிமுறை தான் இங்கேயும். சரியா? ஆனால் இப்போ நான் படித்தேன்ல, பிராமணர்களால் தான் பிராமணியத்தை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை பதிவு செய்தது, அந்த கனவு நனவானது எப்பொழுது? புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுச்செயலாளராக பின்னர் எதிர்க்கட்சி தலைவராக அதுக்கப்புறம் முதலமைச்சராக இதே ஈவேராவின் திராவிடர் கழகத்தினால், இந்த திராவிடர் கழகத்தினரால் சமூக நீதி காத்த வீராங்கனைங்கிற பட்டத்தை பெற்றார். எதற்காக? 69% இடஒதுக்கீடு வேறு எந்த மாநிலத்திலையும் கிடையாது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் அதை சாத்தியப்படுத்தினார். அதுவும் எப்படி சாத்தியப்படுத்தினார்? அது அந்த அட்டவணையில் கொண்டு வராங்க. வீரமணி கையாலேயே அவார்டு வாங்கினாங்க இல்லை இவங்க. அப்போது இதை விட வேறு என்ன பெருமை சேர்க்க முடியும் ஈவேராவுக்கு? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எப்படி ஏற்றீர்கள் செல்வி ஜெயலலிதாவின்னு? இந்த காரணங்களுக்காகத்தான் ஏற்றோம். சரி, இப்போது இன்றைக்கி வரைக்கும் வேணால் பார்த்தீங்கன்னா திமுகவில் எஸ்வி சேகர் கூட அந்த நாடு, ஆனால் இங்கே யாருமே பார்த்தீங்கன்னா சீமானை தனிப்பட்ட விதத்தில் தாக்கலை. அதிமுகவிலிருந்து சீமானை தரக்குறைவாக பேசலை, எதையுமே செய்யலை. செல்லூர் ராஜு ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு? என்னையா நாடகம் போட்டுட்ருக்கீங்க?
உனக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சேன்னா நீ சீமானை கைது செய்ய வேண்டியதானே, ஏன் கைது பண்ணாமல் இருக்க? அப்போ நீங்கள் ஆடுறது நாடகம் தானே அப்படின்னு தான் சொல்கிறார். அதோட கடந்து போயிடுறார். சரியா? அப்போ நம்மளுடைய கேள்வி இங்கே என்ன? ஈவேரா குறித்து சீமான் வைக்கின்ற வாதம் அப்படின்றது தர்க்க ரீதியான வாதம். சரியா? அது சீமானும் திமுகவும் போட்டுக்கிட்டோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை முன்னிலைப்படுத்தி இயங்குகின்ற ஒரு கட்சி. எல்லாரிடமும் எல்லாவற்றிலும் நன்மையை மட்டுமே உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு கட்சி. அந்த நன்மையை மட்டுமே உள்வாங்கி கொண்டு அதில் மக்களுக்கு என்ன பயன் பெற முடியும், மக்களுக்கு என்ன பயனளிக்க முடியும் அப்படின்றத மட்டுமே யோசிக்கக்கூடிய கட்சி. அதனால தான் அதிகப்படியான ஆண்டு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா மக்களுக்கு பிரதிநிதித்துவம் என்று வரும்பொழுது, அதாவது மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்று வரும்பொழுது they don't want to get into all those complications. அவங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்லாம் தேவையில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லது செய்யக்கூடியவன் யார், என் தெருவில் ஒரு பிரச்சனை எனக்கு குரல் கொடுக்கக்கூடியவன் யார், எனக்கு குரல் கொடுக்கக்கூடியவன் அதிமுக காரனாக இருக்கான், எனக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியவன் திமுக காரனாக இருக்கான், இவ்வளோதான். சரியா? அதிமுக ஒரு 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 முறையோ 2 முறையோ இருந்துருச்சுன்னா, ஆட்சியில் இருந்தால் தப்பி தவறி திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவோம். போட்டுவிட்டு ஐயோ அம்மான்னு திரும்பி அதிமுகட்ட போவோம். இவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருது. சரியா? இதற்கு தீர்வாக சீமான் வரப்போகிறார் என்றால் அது அவருடைய முயற்சி. அதை யாரும் நம்ம வந்து சிறுமைப்படுத்த போகிறதில்ல, அவரை தடுக்க போகிறதும் இல்லை. ஆனால் நீங்கள் இங்கே ஈவேராவுடைய சித்தாந்தத்தை வைத்து நீங்கள் பேசப் போகிறீர்கள் என்றால், இந்த விமர்சனத்தை அதிமுக உதயமான பொழுதே, அதாவது அதிமுக உருவான பொழுதே ஈவேராவே வைத்திருக்கிறார் அதிமுக மீதான இந்த விமர்சனத்தை. அதையும் கடந்து தான் அதிமுக வந்திருக்கிறது. அதிமுக என்ன சொல்லியிருக்கிறது, அதனுடைய நிறுவன தலைவர் என்ன சொல்கிறாரு, ஐயா எங்களை தவறாக பேசினாலும் எங்களை வசைப்பாடினாலும் நாங்கள் ஐயாவை கொண்டாடுவோம், ஏற்கிறோம், ஐயாவிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான். ஓகே. இப்போது சீமான் அவர்கள் வந்து பெரியாரை வந்து எதிர்த்த விதம், அவரை குறித்து அந்த கருத்து வச்ச அந்த நாட்களில் அந்த பேசின சரவடியாக வெடிச்சதுக்கு பதிலெலாம் சொல்லி அவரோட நிலையில் அவர் நின்று பின்வாங்காமல் இருந்ததை பற்றி பல பேர் பாராட்டிட்டாங்க. நீங்களும் பல வாட்டி வந்து அதை மெய் செலுத்து பேசுனீங்க. கண்டிப்பாக. இல்லை, ஆனால் கடந்த 2 நாட்களாக அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதை நீங்கள் வந்து கவனிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். போதுங்க, நீங்கள் பேசுனது தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அது எல்லாமே திசை திருப்பும் விதமாக சீமான் வந்து ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணப்படுறாரு, இல்லை சீமானே திமுகவுக்கு ஒரு ஒத்திசை இசைந்து போய் இந்த மாதிரி வந்து ஒரு டைவர்ஷன் இல்லைங்க. அப்பேற்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வர்றது நியாயமாக தானே தெரியும். என் கேள்வி என்ன, எனஃப் இஸ் எனஃப் மாதிரி போயிட்டு இருக்குல்ல இந்த பிரச்சனை. வேங்கை வயல் பிரச்சனையை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி. என் கேள்வி என்ன ரொம்ப சிம்பிள்னா, இதை பெரிதுபடுத்துறது யார்? சீமான் பெரிதுபடுத்தினாரா? மைக்கை போட்டு கேள்வி கேட்கறது யார்? திமுகவுடைய கையில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் தானே. இந்த கேள்விகள்லாம் எனக்கு கேளுங்கன்னு சீமான் சொல்கிறாரா? நீங்கள் சீமான் அவர்களை பேட்டியை வந்து தொடர்ந்து பார்க்குறவர் வேறு ஏதாவது கேள்வி கேளுங்க, அதை விடுங்க அப்படின்ட்டு வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்பாரு. முன்னாடி ஏன் வந்து அதை கடந்து போக மாட்டேங்கிறார்? திருப்பியும் அவங்க திரும்ப அதை கேட்குறாங்கல்ல, அவங்க திரும்ப அவங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல அவரை. நீங்கள் 60-70 வழக்கு போட்டீங்க, அதோட நிறுத்திக்கிறீங்களா? இல்லை, திரும்ப அதையே கேட்குறீங்க, திரும்ப அவரையே டார்கெட் பண்ணுறீங்க. அப்போ அவர் என்ன சொல்வார்? ஒரு நாள் பிக்காளி பையன் சொல்கிறாரு, அது பெரிய நியூஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னொரு நாள் வந்து இந்த மாதிரி. இன்னொன்று என்னென்னா, இப்போது அவர் வந்து லைம்லைட்டில் இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே எல்லா விதமான பின்புலத்துலேயும் இருக்குது. உதாரணத்திற்கு இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆளுங்கட்சி, அவங்கள்ட்ட இருக்க பண பின்புலம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மீடியா ஃபுல்லாக அவங்க கையில் இருக்குது. சரியா? அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதான கட்சி, பிரதான எதிர்கட்சி, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படின்றது இருக்குது. அடுத்து அவங்களுக்கு ஒரு சேனலே கூட இருக்குது. அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், இவங்க எல்லாருமே திமுகவுடைய தொங்கு சதையாக மாறிட்டாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குரல் இருக்குது. திமுகவை வைத்து திமுகவுடைய தொங்கு சதையாக ஆனதுனால திமுகவுக்கு ஆதரவாக பேசும்பொழுதே அவங்களுக்கு அந்த கவரேஜ் வந்துடுது. அடுத்து விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி, ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு நிகராக ஒரு பிரபலமான ஒரு நடிகர் அப்படின்ற நிலையில் அவர் வந்து எல்லோருக்குமே பரிச்சயமானவர். ஸோ அவர் வந்து வெளில பேசுகிறாருனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும், போய் சேர்ந்துடும். சரியா? இப்படி இருக்குது. அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி, மத்தியில் அவங்க பவரில் இருக்காங்கன்றதை வைத்து ஒரு செல்வாக்கு இருக்குது. இப்படி எல்லாருக்குமே எல்லா செல்வாக்கு, பின்புலம், பணபுலம் எல்லாமே இருக்குது. சீமானுக்கு என்ன இருக்குது? சரி, அவர் மீடியா வந்து இது மாதிரி பயன்படுத்திக்கிறாரு, எதுவுமே இல்லைல்ல. முக்கிய பிரச்சனை அவர் வந்து ஏன் எந்த முக்கிய பிரச்சனைக்கு அவர் பேசலை?
எந்த முக்கிய பிரச்சனைக்கும் அவர் குரல் கொடுக்கல. நான் அதை டெய்லி சென்டர் பாயிண்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்றேங்க. பெரும்பான்மையா அதை பத்தி பேசணும். மத்த விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். ஏன்னா, அவர் ஏதாவது பேசினா திருப்பி அதான் போடுறாங்கன்னு தெரியுது. ஒரு விஷயத்த எடுத்தே 10 நியூஸ்ல வேற மாரி போடுறாங்கன்னு தெரியுது. அப்போ அதை முற்றிலுமா தவிர்த்துட்டு இல்ல அதை குறைச்சு தவிர்க்க பேசலாம். வேண்டியது யாருங்க? கேள்வி கேட்கறவங்க தானங்க. நீங்க திரும்பி அதே கேட்பாங்கங்க. கேள்வி. அவங்க அப்ப கேட்பாங்க. அததான் நம்மளும் இது சொல்றோம். காலம் முழுக்க நடக்க போகுது. அவரோட அரசியல் வாழ்க்கையில. அவர் அவர்தான் பயன்படுத்திக்கிறாரு. அவர் அதை பயன்படுத்திக்கிறாரு. அவரும் ஒரு அரசியல்வாதி தானங்க. இவர் அர்ஜுன் சொல்வார்ல முதல்வன் படத்துல, கடைசியில் என்னையும் ஒரு அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களா அப்படி அப்படின்ற ஆயிட்டாரு மாதிரி. சீமான் இப்போ. என்னையும் அவரையும் ஒரு அரசியல்வாதி தான் நீங்கள் ஆக்குறீங்க. நீங்கள் தான் அதை செய்கிறீங்க. அதை அவர் பயன்படுத்திக்கிறாரு, அவ்வளவுதான். இதனால் எங்கேயாவது ஏதாவது மாற்றம் வரப்போகுதா? இப்போ ஈவேராவை பற்றி சீமான் பேசியதுனாலோ அல்லது ஈவேராவை தூக்கி பிடித்து திமுக பேசுவதனாலோ ஏதாவது ஒரு மாற்றம் மக்கள் மத்தியில் வரப்போகுதானா? ஒன்றும் கிடையாது. இப்போ செல்லூர் ராஜுவே எடுத்துக்கோங்களேன். செல்லூர் ராஜு என்ன இப்போ ஈவேராவை பற்றி பேசி ஓட்டுப்பட போகிறாங்களா மக்கள்? ஒன்றும் கிடையாது. செல்லூர் ராஜு அந்த தொகுதிக்கு ஏதாவது செய்திருப்பார், தொகுதி மக்கள் அவருக்கு வாக்களிப்பார்கள், இவ்வளவுதான். நீ மீடியாவில் வேணால் எல்லாம் பேசிட்டு போகலாம், ஈவேரா அது இதுன்னு எல்லாம் பேசிட்டு போகலாம். சித்தாந்த ரீதியாக நீங்கள் உருட்டுவதனால் உங்களுக்கு எதிராக சீமான் உருட்டுகிறார், சரியா? அப்படி உருட்டும் பொழுது அதை நான் ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி இது கிரவுண்ட் லெவலில் இது மாற்றத்தை கொண்டு வருமா, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா என்றால், மக்கள் மத்தியில் தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது ஈவேரா வாழ்ந்த காலத்திலேயே அவர் ஈடுபடவில்லை. அவர் வாழ்ந்து அவர் நிறைய பயங்கரமாக கம்பீரமாக பேசி கொண்டிருந்த பொழுதே அவர் ஈடுபடவில்லை. அப்புறம் எங்கேருந்து அவர் இறந்து போய் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஈடுபட போகிறார்? சரி, இப்போ கடைசியாக ஒரு கேள்வி. நீங்கள் இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்த ரெஃபரன்ஸ்லாம் குறிப்பாக அண்ணா என்ன சொன்னார்? ஏன்னா அண்ணா வந்து திமுகவோட சார்பில் தான் வந்து சொல்லியிருக்காரு. திமுகவின் தலைவராக தான், திமுகவின் நிறுவனராக வந்து அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காரு, அறிஞர் அண்ணா. அதில் வந்து பார்ப்பனர்களை வச்சு தான் பார்ப்பனியத்தை ஒழிக்க முடியும். இது வந்து இந்த லைனை வந்து ஏன் நான் வந்து அதை எடுத்து அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆதிக்க சாதி மனநிலை கொண்டவனை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடைநிலை சாதியை வச்சு தான் வந்து ஒழிக்க முடியும் அப்படின்னு எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஐடியாலஜியாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்போ அதை அப்படியே எடுத்து நடைமுறைப்படுத்தியது அதிமுக தானே? சரி, ஓகே, ஃபைன், யூ மேட் யுவர் பாயிண்ட் தேர். நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, ஆனால் அவருடைய கட்சியான திமுகவில் இப்போ வந்து எஸ்வி சேகர் அவர்களோட நாடகத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தந்தைக்கு வந்து மயிலாப்பூரில் பெயரை வைக்கிறாங்க, அவர் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பெயர் வைக்கிறாங்க. அவருக்கு அது தகுதியான நபராக இருக்கிறனால அந்த பெயர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியிலே சொன்னீங்க. ஆனால் அவங்களுக்காக பறிஞ்சு பேசக்கூடிய, அவங்களுக்காக வரிஞ்சு கட்டிட்டு முட்டு கொடுக்கக்கூடிய, தொடர்ந்து அவங்க தவறே செஞ்சால் முட்டு கொடுக்கக்கூடிய பல யூடியூப் சேனல்ஸ், பல நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேன்னு சொல்லி விமர்சிச்சாங்க. தொடர்ந்து 2 நாள் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. நெற்றிக்கண் என்பது என்ன பகுத்தறிவா? ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கேட்குறேன், நெற்றிக்கண் என்பது பகுத்தறிவா? நீ கூவிட்டே இருக்க வேண்டியதாயா? உங்களோட கிரேடு 200 ரூபா தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ணா கண்ட அந்த திமுகவை இன்னைக்கு வரைக்கும் நான் தான் திருப்பி சொல்கிறேன், நீ என்ன வேணால் கூவிட்டு, உன் கிரேடு 200 ரூபா தான், நீ வெளியில் கூவலாம். ஸ்டாலின் வாழ்க, உதவாநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்கன்னு கூவிட்டே இருக்க வேண்டியதான் வெளியில். டேய் ஈவேரா மன்றா ஆச்சா போச்சான்னு நீ வெளியில் கூவிட்டே இரு. அறிவாலயத்துக்கு வெளியில், அறிவாலயத்துக்குள்ள ரங்கராஜ் பாண்டே தான் அனுமதிக்கப்படுவார். அறிவாலயத்துக்குள்ள பிரசாந்த் கிஷோர் பாண்டே தான் அனுமதிக்கப்படுவார். அறிவாலயத்துக்குள்ள எஸ்வி சேகர் தான் அனுமதிக்கப்படுவார், சரியா? நீ வெளியில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்காக, மற்றவங்களை உசுப்பேற்றுறதுக்காக நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன்டா நீ சொல்லு. ஆனால் அறிவாலயத்துக்குள்ளே அசைவமே அனுமதிக்கப்படாது. இதான் உண்மை, சரியா? இதை நீ புரிஞ்சிக்க மாட்ட. இதை நீ புரிஞ்சிக்காத வரைக்கும் உனக்கு தலைவராக ஸ்டாலின் தான் லாய்க்கு, உதவாநிதி தான் லாய்க்கு, இன்பநிதி தான் லாய்க்கு, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு துன்பநிதி தான் லாய்க்கு. சரி, ஓகே, நான் முடிச்சிடலாம்னு நினச்சேன். நீங்கள் அந்த பாண்டேன்ற வார்த்தை எடுத்தோன்னே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருப்பி சீமான் அவர்களுடைய பேச்சு தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு வந்து கொடுக்குறாங்க, நம்ம ரங்கராஜ் பாண்டே கொடுக்க மாட்டாங்களா? நம்ம நிலம், நம்ம மக்கள், நம்ம வரலாறுலாம் தெரிஞ்சு, அது எதுக்கு தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே? ரங்கராஜ் பாண்டே யாருக்காக அதிகமாக பறிஞ்சு பேசக்கூடியவர், எந்த கட்சி சார்பு உள்ளவர்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் பத்திரிகையாளராக திறனை பற்றி நான் வந்து அவர் எல்லா கட்சிக்கும் சார்ந்தவர் தான் அப்படி சொல்ல, அல்லது அப்படி காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரொம்ப முனைவர், ரொம்ப மெனக்கெடுவார். எல்லா கட்சிக்கும் சார்பானவர் காமிக்கிறதுக்காக. அதாவது நம்ம சொல்லுவோம்ல, கிளாசட் சங்கி அப்படின்னா தன்னுடைய நிலைப்பாட்டை தான் ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர், தான் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் என்பதனை ஒழித்து வைத்து வேறு ஒரு முகத்தை வெளியில் காட்டக்கூடிய ஒரு நபர் தான் ரங்கராஜ் பாண்டே, சரியா? அது தப்பு கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. இப்போ லாட் ஆஃப் பீப்புள் say that I am a closet Sangi. I say I am not a Sangi.
ஐ ஆம் கன்சர்வேட்டிவ். சரியா? ஐ ஆம் கன்சர்வேட்டிவ் மை தாட் ப்ராசஸ். பட் ஐ பிலீவ் இந்துக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் என்பதை நான் நம்புகிறேன். சரியா? ஸோ நீங்கள் அந்த பிராக்கெட்டில் என்ன கொண்டு வராதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் பாண்டே அப்படி கிடையாது. அவர் ஒரு கிளாஸட் சங்கி. இல்ல அப்படியே சீமான் தேவையெல்லாம் வந்து என் தம்பி பாண்டே கொடுக்க மாட்டாங்களா சொல்ற நகைப்புக்குரிய ஒரு கருத்தா இருக்கு ஏன் இல்லையா? ஏன் சொல்லக்கூடாது? சொல்லிட்டு போக வேண்டியதான். இங்க இல்ல, பாண்டே வருது, நீங்க பாண்டியன் ரைமிங்கா போட்ட மாதிரி அப்போ இருந்துச்சு. என்ன தப்பு இருக்குது? சரி, ஓகே. இதுக்கு மேல கேட்கறதுக்கு எதுவும் இல்ல. மிக்க நன்றி உங்களோட பதிலுக்கு.